அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பல செய்திகள் வந்திருக்கு. அது முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த சிபிஐ விசாரணைக்காக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார். அவர் வந்து இறங்கி கொஞ்ச நேரத்திலேயே 19ஆம் தேதி மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே என்கொயரிக்கு வந்து லீவு கேட்ட ஒரே ஒரு தலைவர் வந்து தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். நம்ம நேற்று கூட காணொலி சொல்லியிருந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது ஊரில் கோயில் திருவிழா வந்துடும். கோயில் திருவிழாக்குன்னு போய் ஸ்கூலில் லீவு கேட்டால் தரமாட்டாங்க. ஏண்டா பள்ளிக்கூடத்தை விட உனக்கு திருவிழா முக்கியமானு. எங்கள் ஊரில் கோயில் கொடை வரும். அப்போ கோயில் கொடைன்னு சொன்னால் விடுமுறை தரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? யாரையாவது கொண்டுரும். இப்போ பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் பாட்டி ஒரு 46 தடவை பாட்டி இறந்த மாதிரி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்போம். அது மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கும். அது மாதிரி அதுபோல் என்கொயரிக்காக பொங்கல் திருவிழாவை காரணம் காட்டி தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து விடுமுறை கேட்டிருந்தார். இந்த மாதிரி இது வந்து உண்மை. நான் வந்து கிண்டலுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ரெஸ்பெக்டட் சிபிஐ, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபியர், ஸோ அனேபிள் டு அட்டெண்ட் த சிபிஐ என்கொயரி, கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் பொங்கல் ஹாலிடேஸ். அப்படி பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கிறாரு. உண்மையிலே ஃபியர் அப்படிங்கிறத உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பொங்கல் விடுமுறை வருவதால் இந்த என்கொயரியில் எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை, ஆகவே எங்களுக்கு இதில் விலக்களிக்குமாறு நீங்கள் எப்போது அழைத்தாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்து அஃபிஷியலாக எழுதி கொடுத்துட்டு தான் சிபிஐட்டு வந்து வர்றாங்க. சிபிஐ எவ்வளோ பெரிய தில்லால கண்டிப்பாருங்க. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருச்சு. போய் இங்கே வந்து இறங்குறாப்புல சேட்டர்பேட்டில், அங்கேருந்து திருப்பி சம்மன் வருது, நீங்கள் 19ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு. லீவு முடிச்சுட்டு உடனே வாப்பா. அதாவது 4 நாள் லீவு. பொங்கல் இவர் எங்கே கொண்டாட போகிறேன்னு தெரியல. பொங்கல் விழா நடத்துகிறாங்க கட்சியின் சார்பா அப்படின்னு. கட்சியின் சார்பாக பொங்கல் விழா நடத்துகிற மாதிரி எந்த செய்தியும் இல்லை. பொங்கலும் இவர் வருஷம் வீட்டில் வச்சு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது, செய்தியும் பார்த்தது கிடையாது. அப்படிங்கும்போது இவர் என்ன பொங்கல் விழா நடத்த போகிறாரு? இப்போ இன்றைக்கி என்கொயரி இன்றைக்கி முடிச்சிருந்தா, இன்றைக்கி தான் நான் எப்படி முடிக்கணும், இன்றைக்கி முடிச்சிருந்தா இன்றைக்கு மாலை 4 மணிக்கோ 5 மணிக்கோ முடிய போது சேட்டல் பிளேட் பிடிச்சி வரப்போகிறாரு. 1.5 மணி நேரத்தில் அங்கேருந்து இங்கே வந்துட போகிறாரு. கரூரில் சம்பவம் முடிஞ்சு இரவு 10 மணிக்கு இரவோடு இரவாக திருச்சியிலேருந்து சேட்டல் பிளேட் முடிச்சு வர முடியுது சென்னைக்கு. இங்கே என்கொயரி முடிச்சு வர முடியாதா? அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்களா எங்கே போனாலும் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருக்கணும் அப்படின்னு. என்னதான் நீங்கள் நைட் டியூட்டி இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியது. ஏன்னா நம்ம குடும்பம் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி என்கொயரி போனால் கூட 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், 6 மணிக்கு அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. அப்போ சிபிஐ வந்து 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பொங்கல் 15ஆம் தேதி முடிஞ்சிடும். எங்கே வெளியில் 16 மாட்டு பொங்கல், 17 காணும் பொங்கல், 17, 18, 19 வரை லீவ் வருதுனால காணும் பொங்கலை கொண்டாட இப்போ நீங்கள் திருச்சியில் மலைக்கோட்டைக்கே போவீங்க. இப்போ நான் பிள்ளைகளை கூப்பிட்டு கல்லணையை போவேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவங்க பாபநாசம் குற்றாலம் போவாங்க. சென்னையில் இருக்கவங்க மெரினா பீச்சுக்கு போவாங்க, இல்லை வந்து இந்த பக்கம் ஈசிஆர் சாலையில் போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காணும் பொங்கலை கொண்டாட சிபிஐக்கு போகிறாப்புல விஜய். காணும் பொங்கல் ஏற்கனவே மக்களை இவரை பார்க்க வந்து மக்கள் வந்து இறந்ததுனால இவருக்கு காணும் பொங்கல் வைப்பதற்கு சிபிஐ அனுப்பிச்சிருக்குது. பொங்கல் முடிஞ்சிலவா உன்னை காங்கணும், நீ காணும் பொங்கலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. 19ஆம் தேதி போறாரு. இது வரைக்கும் நடந்த சிபிஐ என்கொயரியை பொறுத்தவரை ரொம்ப நியாயமானது தான் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச சில சோர்ஸ்கள்கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது சாட்டைக்கு வந்து சிபிஐ என்ன பெரியமா மகனா, சிபிஐ என்ன அத்தை மகனா அப்படின்னு எல்லாருக்கும் சோர்ஸ் இருக்கு. அப்படி நமக்கும் சில சோர்ஸ் இருக்கு. அப்போ விசாரிச்சு பார்க்கும்போது சிபிஐ கிட்டத்தட்ட 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தா சொல்றாங்க. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு சிபிஐ, இதுக்கு ஒரு என்ஐஏ, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம்லாம் தேவையில்லை. நடந்தது கால தாமதத்தினால் நடந்தது. விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு போயிருந்தாருன்னா அது நடந்திருக்காது. திரைப்பட படப்பிடிப்புக்கு 6 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு 6:05க்கு போனால் கூட மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பிற்கு சரியான நேரத்துக்கு போயிருந்தாருன்னா இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கூட்டணுங்கிற மனநிலை, க்ரௌடு மென்டாலிட்டி, மாஸ் மென்டாலிட்டி. நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும், தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய கட்சின்னு காட்டணும், என் கூட்டம் எனக்காக எம்ஜிஆருக்கு எப்படி இரவு முழுக்க காத்திருந்தாங்களோ, அண்ணாவுக்கு எப்படி இரவு முழுக்க காத்திருந்தாங்களோ, அதுக்கப்புறம் எனக்கு தான் காத்திருக்காங்க. நான் வர்றேன்னு சொன்னால் 12 மணிலேருந்து இரவு 7 மணிக்கு நிற்பான். தண்ணி தேவை கிடையாது, கழிவறை தேவை கிடையாது, ஆணும் பெண்ணும் கொட்டுகிற வெயிலில் கொளுத்துற மலையில் அவன் நிற்பான் அப்படின்னு காட்ட நினைச்சாரு பாருங்க. அதுதான் இந்த மரணத்திற்கு காரணம். இதை செப்டம்பர் 27 இரவு 9 மணிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நிலைப்பாடு, 2 நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே நிலைப்பாடு தான். இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு ஒரே பொறுப்பு, முழு பொறுப்பு, முதல் பொறுப்பு விஜய் விஜய் விஜய். அப்போ அது சிபிஐக்கு தெரியாதா? வெளியிருந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக பார்க்குற நமக்கே தெரியுதுன்னா இதில் என்கொயரி பண்ணி 200 பேர் மக்களை
இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பி ஏடிஜிபி வரைக்கும் விசாரித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட சிசிடிவிகள் ஆராயப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அந்த எருமமாட்டு வாகனம் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ட்ரோன் காட்சிகளை எடுத்திருக்காங்க. பக்கத்தில் கூடிய மருந்தகம், மளிகை கடை தொடர்ச்சி எல்லா கடைகளையும் விசாரணை நடத்திருக்காங்க. விஜய் கட்சிக்காரங்களையும் விசாரிச்சிருக்காங்க, விஜயையும் விசாரிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு முழுமையாக தெரியும் இந்த தவறு நடந்தது விஜயினால. அவர் இதில் எஸ்கேப் போகிறதுக்காக அரசின் மீது பழியை தூக்கி போட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது சிபிஐக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த விசாரணை இன்னும் தீவிரம் தான் அடையும். இது விஜயை தூக்கில் போட்டுருவாங்களா, விஜயை வழக்கில் சேர்த்துருவாங்களா, ஜெயிலில் போட்டுருவாங்களா, அது அடுத்தடுத்து நடக்கிறத பொறுத்தா இருக்கணும். ஆனால் என்கொயரியை பொறுத்தளவில் சரியாக நடந்திருக்கு. ஏன்னா போகும்போது செய்தி வரும்போது செய்தி இல்லை பார்த்தீங்களா, விஜய் கிளம்பிட்டாருனாங்க, இறங்குனாரா, அங்கேருந்து வந்து வீட்டு பனையூருக்கு போயிட்டாரா, கார்லேயே டிரைவர் சீட்டு பின்னாடி இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் வந்தார். குனிஞ்சாரோ குனியலையோ, ஆனால் குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு தானே ஆகணும். அதனால் இது என்னைக்கா இருந்தாலும் விஜய்க்கு ஒரு தலைவலி தான். இந்த சிபிஐ விசாரணை முடிகிற பொழுது விஜயினுடைய அரசியல் ஆட்டம் காணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பொங்கலை காரணம் காட்டி தான் அவர் கிளம்பி வந்திருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எப்படி போடுறாங்கன்னா, இந்த சிவகாசி திருப்பாச்சி படத்தில் அவர் சென்னையில் வந்து இப்படி காலை வைக்கிறது அப்படி ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. அது மாதிரி இவர் காலை வச்சோடனே டெல்லி விமான நிலையத்தை காட்டுறாங்க. அப்படியே இந்தியா கேட்டு மேலே பறந்துட்டு இருந்த புறாவெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. அவர் போன உடனே பதிலை சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டாரு. அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உருட்டிட்டு 6.5 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒன்றும் அவர் என்ன சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்புறம் அந்த பேக்கெட் வழியாக வெளியே வந்துட்டாரா, உள்ளே போனதுக்கும் பதிவு இருக்குது, வெளியே வந்ததுக்கும் பதிவு இருக்குது. 6.5 மணி நேரம் விசாரணை இருக்குது. உள்ளே வந்து மதிய உணவு கூட வேணாம், எனக்கு கன்டினியூஸாக விசாரிக்கணும்னு சொன்னார். ஆமாம், சாப்பாடெல்லாம் வேணாம், லெட் மீ ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லெட் மீ ஆன்சர் கொஸ்டின்னா இவர் ஆன்சர் பண்ணுறாரு. அது விர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்தவரையில் அவங்க விஜய் வந்து திரும்பினா கூட தலைவர் திரும்பினதை பார்த்தல எவ்வளோ கோபம் இருந்துச்சு பாரு. அந்த கண்களை பார்த்தியா, ஃபயர் இருக்கு. அவர் உள்ளுக்குள்ளே கிறக்கமாக உட்காந்துருக்காப்புல, ஐயோ என்னையை கூப்பிட்டு வச்சு டெல்லியில் வச்சு இப்படி பாடா படுத்துறாங்களே அப்படின்னு நினச்சா கூட தலைவர் ஃபயரு, கருப்பு சட்டை போட்டு நெருப்பா போயிருக்காரு, எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. கருப்பு எதிர்ப்பு நெருப்பு, அது சிபிஐ மீதான வெறுப்பு அப்படின்னு டி ராஜேந்திர மாதிரி பஞ்சு போட்டு வந்தாங்க. ஆனால் கருப்பு சட்டை போடுறதுக்கான காரணமே ஜோசியக்காரன் அந்த வெற்றிவேல் இருக்கார்ல, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், அவர் சொல்லி கருப்பு போட்டா சனி பகவானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி கருப்பு உடை போடுறது கூட ஜோசியக்காரன் சொல்லி தான் போடுறாரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த சிபிஐ விசாரணை பொறுத்தவரை விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் என்னதான் புகழ் பாடி கொண்டு புலங்காயுதம் அடைந்தாலும் அது விஜயினுடைய தலைக்கு மேலே தொங்கியிருக்கக்கூடிய ஒரு கத்தி தான். அடுத்த ஒரு செய்தி, உங்களை பற்றின செய்தி. அதாவது எல்லாருமே பராசக்தி படத்திற்கான அவரவர் பார்வை விமர்சனமாக பண்ணியிருந்தாங்க, நீங்களும் பண்ணியிருந்தீங்க. அதற்கு ஏதோ 25 லட்ச ரூபா பணம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உருட்டுறானுங்களே, அது என்ன கதை? 25 லட்ச ரூபா பணம் வந்திருக்குதாம்ல, எங்கிருந்தோ வந்திருக்குது, அவர்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. சரி, 25 லட்ச ரூபா பணம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களா பராசக்தி ரிவ்யூ போட்டதுக்கு? எங்கிருந்து வந்துச்சு? செக்காக கொடுத்தாங்களா, கேஷாக கொடுத்தாங்களா, ஜிபேவா, பேடிஎம்மா, இல்லை ஆஃபீஸில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்களா, இல்லை வேறு ஆஃபீஸில் போய் வேறு யாரும் வாங்கி கொடுத்தாங்களா? அது சொல்லணும்ல. பணம் சாட்டைக்கு வந்துருச்சு, யார் வாங்கி கொடுத்தா, கொடுக்கும்போது யார் பார்த்தா, அது கொடுத்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டுருக்கல. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் இப்படி விமர்சனம் தள்ளி வீசலாம். பராசக்தி வெல்லட்டும் நான் போட்டேனா, இல்லை திராவிடம் வெல்லட்டும் திமுக வெல்லட்டும்னு போட்டேனா? பராசக்தி படத்தை பார்த்த பிறகு அண்ணன் சீமானுக்கு நான் அழைச்சி பேசினேன், திரையரங்க வாசல்லேருந்து அழைச்சேன். அண்ணன் இந்த படத்தை பார்த்தேன், இந்த படத்தில் மொழிப்போரை காட்சிப்படுத்தியிருக்காங்க. சிவகங்கை ராஜேந்திரனாக அதர்வா கதாபாத்திரம் வந்து வருது. பொள்ளாச்சியில் நடந்த அந்த மொழிப்போர் இனப்படுகொலை குறித்து முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. படத்தில் இறுதி காட்சியில் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து கை அப்படி முறுக்கிக்கிட்டு இருக்குது பார்க்கும்போது அது செலியன் கதாபாத்திரமே கிட்டத்தட்ட சீமான் கதாபாத்திரம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு வந்து மொழி தமிழ் தேசியம் அப்படின்னாலே அது நாம் தமிழ் கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பார்வையில் நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில், என்னுடைய தமிழ் தேசிய பார்வையில், என்னுடைய தமிழ் பார்வையில் நான் படத்தை பார்க்கும்போது படம் எனக்கு நிறைய இடங்களில் உண்மையிலே என்ன அறியாமல் நான் கண்கலங்கிட்டேன். அந்த சிவகங்கை ராஜேந்திரனுடைய மரணமாக இருக்கட்டும், பொள்ளாச்சியில் அந்த வந்து போஸ்ட் பாக்ஸில் போய் ஒருத்தர் அந்த இந்தி அழிப்பார், அப்போ ஒரு சுட்டுக்கொல்லப்படாகட்டும், குழந்தையை வச்சுக்கிற அந்த பொண்ணு வந்து சுட்டு வீழ்த்தப்படுற காட்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பல்வேறு சம்பவங்களை வந்து நமக்கு யாவப்படுத்தியது. நம்ம மக்களுக்கு எதிராக போராடக்கூடிய, அரசுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படும் போது நமக்கு பல யாபகம், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், ஈழப்படுகொலையாக இருக்கட்டும், நிறைய துப்பாக்கி சூடுகளை யாவப்படுத்தும் போது நம்ம ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு ஒரு அந்த வழி கடத்தப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் நான் வந்து படத்தை பாராட்டி பேசுகிறேன். ஏன் பராசக்தியை புறக்கணிக்க வேண்டும்? புறக்கணிக்க காரணத்தை சொல்லு. படத்தில் ஏதாவது திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? திராவிடம் வெல்லட்டும் இருக்கா? இல்லை திராவிடம் வாழ்கன்னு இருக்கா? இல்லை திமுக தான் மொழிப்போர் நடந்துச்சு,
திமுகவுக்கு தான் வந்து ஒட்டுமொத்தமான மொழிப்பொருளையும் பங்களிப்பு அப்படி எதுவுமே இல்லையே. அந்த காலகட்டத்தில் மாணவர் போராட்டம் நடக்கும்போது அண்ணா தொட்டு போய் கேட்குறாங்க, அண்ணா ஆர் யூ பிகைன் தீஸ் அப்படின்னு சொல்லி. நோ ஆனா யாரும் தெரியாது இது ஆனா பண்ணிருந்தவன் யாரா இருந்தாலும் என் தம்பின்றாரு. லேபிள் ஓட்டிக்கிட்டாரு, அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு மொழிப்போர் முடிஞ்சு ஆட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு வந்த அண்ணாதுரை வராரு, வந்து இருமொழி கொள்கையை செயல்படுத்துறாரு. வெளியே மாணவர்களும் தமிழ் வாழ்கன்னு முழக்கம் போடுற மாதிரி இருக்கு. அண்ணாதுரையே வந்து மாணவர் போராட்டத்தை முடக்கினாரு, மாணவர்களை போடணும்னு சொன்னாங்கிற பல்வேறு கதைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து விமர்சனமா வைக்கலாம். ஆனா படமா இந்த படம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய வாசல்ல இருக்கக்கூடிய சிவகங்கை ராஜேந்திரனுடைய சிலை எடுத்து நூற்றுக்கணக்கான பிளாக் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் யார் இந்த சிவகங்கை ராஜேந்திரன் மொழிப்போருக்காக 18 வயசுல இறந்த மாணவன் என்பதை பதிவு பண்றாங்க. இது பராசக்தி படத்துக்கு கிடைச்ச வெற்றியா இல்லையா? அந்த படத்தின் மூலமா தான் நடந்திருக்கு. அப்ப அந்த படம் வந்த பிறகு சிவகங்கை ராஜேந்திரன் யாரு, கீழப்புல சின்னசாமி யாரு, விருகம்பாக்கம் அரங்கநாதன் யாரு அப்படிங்கிற செய்திகள் பேசும் பொருளா மாறுது. தாளமுத்து நடராசன் யாரு, படம் தொடங்கியிலிருந்து ஆரம்பம் வரைக்கும் மொழிப்போர் தியாகிகளை எந்த இடத்தையும் மறைக்கல. நடராசன் தாளமுத்து தொடங்கி கீழப்புழு சின்னசாமியில் ஆரம்பிச்சு எல்லாரையும் அந்த படம் வந்து பதிவு பண்ணிட்டே வருது. அப்ப இதெல்லாம் வந்து நாம கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா மேடை போட்டு இப்படி மொழிப்போர் தியாகிலாம் மறைக்கப்பட்டிருக்காங்க, மொழிப்போர் தியாகிகள் அடையாளமா அழிக்கப்பட்டிருக்காங்க, மொழிப்போர் தியாகியோட ஈகமே தமிழ்நாட்டில் மறக்கடிக்கப்பட்டுச்சு, மொழிக்காக உலகத்திலே முதலாக உயிர்நீத்த இனம் தமிழினம் தான், தமிழன் தான் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். நாம ஒரு 500 பேர்ட்ட 1000 பேர்ட்ட 10,000 பேர்ட்ட பேசுறத பெரிய மாஸ் கிரௌடு கிட்ட பெரிய நடிகர்கள் நடித்து கொண்டு போய் சேர்ப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதுல விமர்சனங்களை நம்ம விமர்சன பார்வையில வைக்கலாம். ஆனா இந்த படம் திமுகவுக்கான ப்ரொமோஷன் படமானா இருந்தா சத்தியமா நான் எதிர்த்திருப்பேன். இது திமுகங்கிற வார்த்தை, திராவிடங்கிற வார்த்தை படத்துல எங்கேயுமே பயன்படுத்தப்படாது. தமிழர் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, என் செந்தமலைக்காக ஒரு சேனை உண்டு அந்த அடிப்படை தான் விமர்சனம் பண்றான். உடனே பணம் வாங்கிட்டான். ஒரு படத்துக்கு 25 லட்சம் ரூபா தருவாங்க அப்படின்னா, ஒரு ரிவ்யூக்கு 25 லட்சம் ரூபா தருவாங்க அப்படின்னா, அப்போ ரிவ்யூ மட்டுமே பண்ணிட்டு போயிடலாமே, வேற எதுவுமே பேச வேண்டிய தேவையில்லையே. சரி, இந்த 25 லட்சம் ரூபா தந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த 25 லட்சத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த மாநாடு நடத்துகிறோம், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் போட வேண்டியிருக்கு. திருப்பூரில் வந்து 10,000 கோடி அடிக்க கொடுக்கணும், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் தேவைப்படுது. எல்லாத்துக்குமே முன்தொகை கட்ட வேண்டியிருக்கு. நம்ம தான் மாநாட்டை முன்னிட்டு நடத்துகிறோம். அதனால் அந்த 25 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஆஃபீஸில் கூட வந்து பொங்கல் படி கட்டிட்டு இருந்தாங்க, பொங்கலுக்கு எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கும் சிறப்பாக கொடுத்து நாமளும் பொங்கலை செழிப்பாக கிராண்டாக கொண்டாடிடலாம். அந்த 25 லட்ச ரூபா தந்தாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு வரல, யார்ட்டையோ போயிருக்கு போல இருக்கு, அதை தயவு செய்து வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்ல தோணுது. அந்த விமர்சனத்திலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க, என் செந்தமிழைக்காக ஒரு சேனை உண்டுன்னு அந்த படத்துல சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த சேனை செந்தமிழ். ஆமா, திருச்செந்தூர் கோவில்ல தமிழ் கோபுரம் ஏறணும்னு போற சேனை யார் சேனை? கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல வந்து தமிழ் வழிபாட்டு மொழியா இருக்கணும், மருதமலை முருகன் கோயில்ல தமிழ் வழிபாட்டு மொழியா இருக்கணும், அதே போல தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழ் வழிபாட்டு மொழியா இருக்குன்னு சொல்லி நீதிமன்றங்களை வழக்க போற சேனை செந்தமிழ் சீமானின் சேனை தான். அப்ப இன்னைக்கு தமிழர்னு பேசினாலே அது நாம் தமிழர் கட்சி தான் வந்து சேரும். இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடியாத அறிவிலிகள் அது வந்து அவதூறு சேற்ற அள்ளி வீசுறாங்க. அதாவது என்னன்னா, எல்லாத்தையும் பணம் வாங்குறவன் இவனும் பணம் வாங்கியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான். இப்போதான் வீடியோக்கு 2 லட்சம் விஜய் விமர்சனம் பண்ணி பேசினா அப்படின்னாங்க. நான் ஒரு 200 வீடியோ போட்டேன். 200 × 2 நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. 100 × 2 எவ்வளவு? 2 கோடியா? 2 கோடி வருமா? 100 × 2 லட்சம் 2 கோடி. 200 × 2 கோடி கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா வருது. 4 கோடி ரூபாயை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா போகும். என் கார் லோனு இந்த இஎம்ஐ எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். 1ஆம் தேதி ஆனாலே கார் லோன் எடுத்துருவானு கொஞ்சம் பதட்டம் வருது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் மொத்தம் அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ப்ரெஷர் இல்லாமல் வேலை பார்க்கலாம், கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அதே போல் இந்த 25 லட்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் பொங்கல் வேற மாதிரி இருக்கும், வேறு வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது இது வரைக்கும் எல்லா படங்களும் ரிவ்யூ போட்டிருக்கோம். நிறைய சின்ன படங்களுக்கு வந்து அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணாத காதல் படங்களாக இருக்கும் இல்லையா, நம்ம அரசியல் சார்ந்த படங்கள் மட்டும் விமர்சனம் பண்ணுவோம். அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தரப்புலையோ இல்லை பிஆர் தரப்பு கூப்பிடுவாங்க, ஆனால் இந்த படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கண்ணே, நான் உங்களுக்கு ஏதாவது தயாரிப்பு வாங்கி தரேன், தயாரிப்பு தரப்புலம்பாங்க. படத்திற்காக இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதே கிடையாது. எனக்கு யார்ட்டையும் டிக்கெட் போட்டு கொடுங்க, ஸ்பெஷல் ஷோ கொடுங்க, ப்ரிவியூ ஷோ போட்டு கொடுங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. எங்கேயுமே நான் போனதில்லை, உங்களுக்கு தெரியும். நான் நேராக போய் நான் ஒரு ஆளாக டிக்கெட்டை புக் பண்ணுவேன், நான் படத்தை பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா படத்தை ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ இதே மதராசி படத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிராக நீங்கள் தூக்குறதுக்காக இவங்க வந்து பராசக்தி படத்தை இது பண்ணுறாங்கன்றாங்க. இந்த படம் மதராசி படம் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன், அதை எதிர் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ சிவகார்த்திகேயன் படம் இல்லையா அது, கடைசியாக வந்த படம். அமரன் படம் நல்லா இருந்துச்சு, படமாக நல்லா இருந்துச்சு. அது
நமக்கு வந்து அதுலேயும் கருத்து விமர்சனம் இருக்குது. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பயோபிக் மூவி. அதனால அந்த படத்தை பாராட்டி நம்ம பேசியிருந்தோம். இப்படி அந்த படம் என்ன சொல்ல வருது? இப்போ சிறை படம் நல்லா இருந்துச்சு, எந்த தயாரிப்பாளர் பணம் கொடுத்தாரு எனக்கு? சிறை படத்தை புகழ்ந்து பாராட்டி பேசியிருந்தேன். நிறைய சமூக வலைதளங்கள்லேயே அந்த சிறை நான் கொடுத்த விமர்சனம் வந்து பரவியது. தயாரிப்பு தரப்பில் பேசினாங்க, இயக்குனர் பேசினாரு, ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னாங்க. யாரும் எந்த பணமும் கொடுக்கலையே. பணத்திற்காக ஒரு விமர்சனத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் வந்து பாராட்டினாங்க. அண்ணனும் படத்தை பார்த்துட்டு பாராட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தொடர்ச்சியான தேர்தல் அறிக்கை, இந்த மாநாட்டுக்கான பணிகள், பொங்கல் விழா இதெல்லாம் இருக்கிறதுனால படத்தை அவர் பார்க்கல. நிச்சயமாக இந்த வாரத்தில் படத்தை பார்ப்பார். படத்தை பார்த்துட்டு அவரும் பாராட்டுவார், அவருடைய கருத்தை பதிவு பண்ணுவார். இந்த படம் தமிழை கொண்டாடுது, தமிழுக்காக இறந்தவர்களை கொண்டாடுது. அதில் எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா? எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. படத்தை விடுதலை படத்தை அண்ணன் வெற்றிமாறன் எடுத்தாங்க. அவர் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், அப்படிதான் தன்னை காட்டிக்கொண்டாரு. அந்த படத்தை எடுத்தார். அதில் என்ன பண்ணாங்க? திராவிடர்கள் எதிர் விமர்சனம் வச்சாங்க. எப்படி அதில் அவங்க எதிர் விமர்சனம் வச்சாலும் அது போல நம்மளுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த படத்தையும் யார் வெளியிட்டா? இதே ரெட் ஜெயின் தான் வெளியிட்டுச்சு. அன்னைக்கு ரெட் ஜெயின் இந்த படத்தை வெளியிட்டு விடுதலை படத்தை போய் எப்படி கொண்டாடுவீங்க? இதுக்கு அப்படின்னு யாருமே கேட்கலையே. வாழை படம் நான் வீடியோ போட்டேன். வாழையும் ரெட் ஜெயின் தான் ப்ரொடக்ஷனு. கடைசியா வந்த என்ன படம்? மாமன்னன் படத்தையும் நம்ம புகழ்ந்து பேசிக்கிறோம், பாராட்டி பேசிக்கிறோம். முழுக்க ரெட் ஜெயினோட தயாரிப்பது. இது கூட ரெட் ஜெயின் தயாரிப்பு இல்லை, அது ரெட் ஜெயின் தயாரிப்பு. இப்போ அந்த நிறுவனம் தயாரித்த படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அந்த நிறுவனம் தயாரித்த வெளியிட்ட படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அந்த நிறுவனம் நடத்துகிற எஃப்எம் நான் கேட்க மாட்டேன், அந்த நிறுவனத்தில் சன் டிவியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா மொத்தமாக அவங்க மட்டும் தான் இருக்காங்க. வேற எதை பார்க்க முடியும்? நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதாவது எல்லாத்தையும் எதிர்க்கணும், எல்லாத்தையும் வரவேற்கணும் அவசியம் கிடையாது. இது அவங்களுக்கு கூட ஒரு அஜெண்டா இருக்கலாம், அவங்களுக்கு வேணா ஒரு அஜெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த படத்தை வந்து திட்டமிட்டு காலி பண்ணணும், இல்லை இந்த படத்துக்கு எதிர் விமர்சனம் பண்ணணும். சரி, படத்தை ஆதரிச்சு எனக்கு 25 லட்சம், படத்தை எதிர்த்து பேசுகிற உங்களுக்கு எத்தனை லட்சம் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இப்போ இது ஆதரிச்சு பேசினா 25 லட்சம் தருவாங்கன்னா, இந்த ஊதா சட்டக்காரெல்லாம் ஆதரிச்சு மட்டுமே பேசிட்டு இருப்பாரு. ஆனால் ஒண்ணுங்க, இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் ரிவ்யூவர்னு சொன்னதுல, ரிவ்யூ மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் நம்ம வந்து காஸ்ட்லியான ரிவ்யூன்னு சொன்னதுல அதுக்கான நன்றி சொல்லலாம். அடுத்ததா காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை நிறுத்துவது என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. மரியாதைக்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய அறிவை கண்டு நான் வியக்கிறேன், அவரை உச்சி புகழ்ந்து பாராட்டுறேன். ஏன்னா ஒரு படம் தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் நினைக்கிறாரு பார்த்தீங்களா? இதனால தான் இவரை எதிர்கட்சிகள்லாம் பப்புன்னு கூப்பிடுறாங்க. புரியுது உங்களுக்கு? அவருடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்தியாவில் ஏன் காங்கிரஸ் கழுது தெரிஞ்சு கட்டரம்பா மாறிக்கிட்டு இருக்கு? ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து சொன்னது போல, கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, காங்கிரஸ் இனி வெல்லாதுங்கிற மாதிரி காங்கிரஸ் ஏன் வெல்லவே மாட்டக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களால தான். ஒரு படம், ஒரு திரைப்படம் தமிழ் கலாச்சாரமா? அப்ப என்ன சொல்ல வராது? தமிழை படம் பார்க்கறதே கலாச்சாரமா நினைச்சிருக்கான். தமிழனை மட்டம் தட்டி பேசுறாரு அந்த ஆளு. படம் பார்க்கறது ஒரு கலாச்சாரம். ஏங்க இப்படி இதுக்கு ட்வீட் போடுற ஒரு திரைப்படத்தை பிளாக் பண்ண பார்க்கறது, தடை செய்ய பார்க்கறான்னு சொல்றாரு. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வழங்கலை, இந்த படம் தடை செய்யப்பட்டதாக இது வரைக்கும் செய்தி வரல. ஒருவேளை ராகுல் காந்திக்கு தெரிஞ்சா இல்லையோ, தெரிஞ்சனவோ படம் தடை செய்யப்பட போறாங்கன்னு அது தெரியல. அதுக்கு பின்னாடி ஒரு சூட்சம் கூட இருக்கலாம். ஒரு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தரல அப்படிங்கிறதுக்காகவே அது தமிழ் கலாச்சாரத்தை தடுக்குதுன்னு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுற திரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை நடந்துட்டு இருக்க என்னைக்காவது ட்வீட் போட்டிருக்காரா? ஆசிரியர் பெருமக்கள் போராடுவதெல்லாம் ராகுல் காந்தி கண்ணுக்கு தெரியாதா? செவிலியர்கள் போராடுவது ராகுல் காந்தி கண்ணுக்கு தெரியாதா? நீட் தேர்வை கொண்டு வந்தது இது பண்றாங்களே, அது ராகுல் காந்தியுடைய கண்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டுக்குள்ள நாசகார திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில் இந்த தொடர்ச்சியாக கொண்டு வராங்களே, அதெல்லாம் ராகுல் காந்தியுடைய கண்ணுக்கு தெரியாதா? இது எதை பற்றியுமே பேசாம மீனவர்கள் நித்தம் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, மீனவருடைய வலை அறுக்கப்படுது, மீனவர்களுக்கு பாதுகாப்பட்ட சூழல் இருக்கு, மீனவருடைய படகுகள் கைது செய்யப்படுது, அது ராகுல் காந்தியுடைய கண்களுக்கு தெரியாதா? ஆந்திரா காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே, அது ராகுல் காந்தியுடைய கண்ணுக்கு தெரியாதா? காவிரியில் ஒவ்வொரு முறையும் எத்தனை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மேகதாதுல அணைக்கட்டு காவிரி கர்நாடகா நிற்கிறான், அதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாதா? கேரளாவில் வந்து எதுக்கு தானே கேரளாவில் நாயை கொண்டு விடுறாங்க, குப்பையை கொண்டு கொட்டுறாங்க, அதெல்லாம் ராகுல் காந்தி கண்களுக்கு தெரியாதா? ராகுல் காந்தி கண்ணுக்கு ஜனநாயகன் படம் மட்டும் தான் தெரியுமா? இதுல உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் யார் என்பதை ராகுல் காந்தியுடைய இந்த ட்வீட் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஈழத்தில் இனப்படுகொலை நடத்தி ஈழத்தை அழித்தொழித்த ஒரு படம் தமிழ் கலாச்சாரமா? அந்த கலாச்சாரத்தை அழிக்க மோடி பார்க்கிறாராம்.
தமிழ் கலாச்சாரத்தை ஒரு படத்தை தடுப்பதே தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பதுனா 1.5 லட்சம் தமிழர்களை ராகுல் காந்தி அண்ட் கோ கொன்னுச்ச அது யார் அழிப்பது? கொத்து கொத்தாக ஈழத்த தாய்மார்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்களே அது யாரை அழிப்பது? எதை அழிப்பது? எங்களுடைய மானம் போச்சுடா, எங்க மானம் போச்சு, எங்களுடைய மரியாதை போச்சு, எங்களுடைய ஈழ நிலம் அழிஞ்சு போச்சு, ஒரு பெரிய கனவு சிதைஞ்சு போச்சு. இங்கிருந்து ரேடார் கொடுத்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து இங்கிருந்து 1 லட்சம் கோடி வட்டி இல்லாத கடனா கொடுத்து இந்தியா விரும்பிய போரை நடத்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே சொன்னாரு. போரை நடத்தி ஒரு இனத்தை அழிச்சுட்டு படத்தை தடுக்கிறாங்களாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆடு நனைதுன்னு ஓனா அழுதுச்சுன்னு, அது மாதிரி இருக்கு இந்த கதை. ராகுல் காந்தி எல்லாம் தமிழரை பற்றியோ தமிழை பற்றியோ தமிழ் இனத்தை பற்றி பேசியோ எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை. உங்களுடைய அறிவு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். படம் தான் கலாச்சாரங்கிறது உங்களுக்கு அறிவு, எங்களுக்கு அதுவல்ல அறிவு. எங்களுக்கு படம் மட்டுமே கலாச்சாரம் இல்லை. தமிழுடைய கலாச்சாரம் தொன்று தொட்ட ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம். தமிழ் பொங்கலை திராவிட பொங்கல்னு சொல்றாங்க. தமிழருடைய கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெம்பு, திராணி, துணிச்சல், அறிவு, ஆற்றல் எல்லாம் இருந்தா தமிழ் பொங்கலை எப்படி திராவிட பொங்கல்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க நீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் பேச மாட்டார். தமிழர்களுடைய உண்மையான பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றிலாம் அவர் கருத்து சொல்ல மாட்டார். ஏன்னா அது கூட்டணி தர்மம். இந்த பக்கமும் ஒரு, அதாவது நான் இந்த பக்கம் திருப்பும் போது நீ அந்த பக்கம் திருப்பணும், நான் அந்த பக்கம் திருப்பும் போது இந்த பக்கம் திருப்பணும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் தாவேக்காவை கூட்டணிக்கு இழுப்பதற்கு இந்த பக்கம் இழுப்பு. அப்போ இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடத்தி முடிச்ச காங்கிரஸை, ஈழத்தை அழித்து முடிச்ச காங்கிரஸை, இந்தியாவிலே அதிக ஊழல் பண்ண ஒரு காங்கிரஸை, இங்க மீனவர் படுகொலைக்கு காரணமா இருந்து கச்சத்தீவை பறிகொடுத்த காங்கிரஸை, என் மொழியை அழிக்க இந்தி திணிப்பை நடத்திய காங்கிரஸை, இங்க எல்லா பிரச்சனைக்கும் காவிரி, முல்லை பெரியாறு எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட்டணிக்கு நான் அழைப்பேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் எந்த மாதிரியான அரசியல்வாதிங்கிறதையும் தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும். தாவேகா என்பது திமுகவோட இன்னொரு வடிவம்னு நான் பலமுறை சொல்றதுக்கான காரணமே, திமுக காங்கிரஸ் கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு போறதுக்கு தாவேகாவும் தயாரா இருக்கு, காங்கிரஸும் தயாரா இருக்குன்னா இவர்கள் யார் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் ராகுல் காந்தியோட ட்வீட் மூலமா தெரிய வருது. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த வசனத்தையே உங்களோட பதிலா வச்சிடலாம் இல்லையா? ஆமா, தமிழர்களுக்கு நீங்க இதுவரை செஞ்ச துரோகத்துக்கு ஆட்சிக்கு வரவே முடியாது, நீ என்ன வரவும் முடியாது, வரவும் இல்லை, வரவும் முடியாது. அடுத்ததா இன்றைய தினம் சென்னையே வந்து இந்த சாம்பிராணி புகை போட்டு விட்ட மாதிரி ஒரே புகை மூட்டமா இருக்கு, பாத்தீங்களா நீங்க? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு புகையை போட்டு போவாங்களே, அது மாதிரியா? அந்த மாதிரி வெளியில வந்து பக்கத்து வீட பார்க்க முடியல, அந்த அளவுல இருக்குது. காற்று மாசு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்குதான். அதாவது போகி பண்டிகை என்பது வீட்டில் இருக்கக்கூடிய பழையதை, வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை தேவையில்லாத கொளுத்துவது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த காலகட்டங்களில் இந்த இந்த மாதிரியான மேலாண்மைகள், அது இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, சென்னையினுடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வந்து குப்பைகளை வாங்கிட்டு போகிறாங்க, அது கிடையாது. அப்போ வீட்டுக்குள்ளேயே குப்பைகளை சேர்த்து வச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து தேவையில்லாத இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகை கொண்டு வரப்பட்டதுக்கு இன்னொரு பின்னணி சொல்றாங்கன்னா, தமிழர்களுடைய ஓலைச்சுவடிகளை, தமிழர்களுடைய நாகரிகமான பழங்காலத்து முக்கியமான இதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு தான் இந்த போகி பண்டிகைங்கிறது ஒன்று புகுத்தப்பட்டிருக்கு. போகிங்கிறது தமிழ் பண்டிகையே கிடையாது, அது பொங்கலுக்கு முன்னாடி வலிய திணிக்கப்படுது அப்படிங்கிற கருத்தும் உண்டு. சரி, போகி பண்டிகை வந்து கலந்துருச்சு, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தான் சென்னை மாநகராட்சியில், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு வீடு வந்து இந்த குப்பைகளை அள்ளிட்டு போறாங்களே, அப்புறம் எப்படி வீட்டுக்கு குப்பை சேருது? நூல்கள் இருக்கு, யாரும் நூலை எரிக்க போறது இல்லை. வீட்டில் இருக்கிற குப்பையை எதையாவது ஒன்று கொண்டு போட்டு எரிக்கணும், வாண்டடா இவங்களே கொண்டு போட்டு எரிக்கிறாங்க. மனதளவில் நீங்க எரிங்க. மனதளவில் ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, இந்த மாதிரியான சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக உங்களை நீங்களே உங்கள் அழுக்குகளை எரித்துக் கொள்வதுதான் உண்மையான போகியா இருக்க முடியும். நான் இந்த ஆண்டிலிருந்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிறத நெருப்ப நமக்குள்ள எரிய விடணும். அதே போல இந்த ஆண்டிலிருந்து மக்களை அடக்குமுறை செய்கிற கட்சிகளுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிற நெருப்பை நமக்குள்ள எரிய விடணும். தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற இந்த திராவிட குப்பைகளை நான் கொளுத்துவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பது, அதுதான் உண்மையான போகையா இருக்கும். இப்படி குப்பையை பூரா கொண்டு வெளியே கொண்டு போட்டு கொளுத்தி, ஏற்கனவே தீபாவளிக்கு பட்டாசு போட்டதுல 3 நாளைக்கு சென்னையில் சுவாசிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறோம். இப்போ வீட்டு வாசலில் போகிற குப்பையை கொளுத்தி சென்னையில் குழந்தைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை காலையில் படிக்க முடியுது. காலை எந்திரிச்ச உடனே அவ்வளவு மாசு ஏற்பட்டிருக்கு. 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு இந்த மார்கழி பனிலையும் உட்காந்துக்கிட்டு கொளுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த முறை முதல்ல ஒழிக்கப்படணும்.
நீங்கள் அந்த காலகட்டத்தில் அதுக்கான வசதி இல்லை, அதனால கொளுத்துனாங்க. இன்னைக்கு தினம் குப்பை எடுப்பதற்கான வண்டிகள் வருது, குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, குப்பை போட குப்பை தொட்டி இருக்குது. அது இல்லாமல் வேற உங்கள் வீட்டில் வேற என்ன குப்பை இருக்குது? வீட்டுக்குள்ளே குப்பை இருந்தால் வீட்டில் வச்சு கொளுத்து, எதுக்கு வெளியே வச்சு கொளுத்துற? பழசில டயர்லாம் வாங்கிட்டு வந்து கொளுத்துறானுங்க, வம்படியாக வாங்கிட்டு வந்து கொளுத்தணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது, அதை கொளுத்துங்க. கொளுத்துறதுனா எதையாவது கொளுத்துறது மட்டும் கிடையாது, அதை அழிக்கிறது, அது இல்லாமல் ஆக்குறது. பழசெல்லாம் கொளுத்தணும், புதுசாக ஒன்று வரணும். அதானே போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதானே போகின்றாங்க. பழையன ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், பாஜக, இதை கொளுத்துங்க. தீ வச்சு இல்லை, உங்களுடைய எண்ணத்தினால கொளுத்துங்க. அதை கொளுத்திட்டு நல்ல கட்சிகளுக்கு, புதிய ஆற்றலுக்கு, நாட்டை நல்ல பாதையில் கொண்டு போகிறேன்னு சொல்லவங்களுக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க. அதுதான் சரியான முறையாக இருக்கும். அடுத்ததா இங்கே அருப்புக்கோட்டையில் ஸ்மார்ட் பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் இங்கே அருப்புக்கோட்டையில் கட்டக்கூடிய இந்த ஸ்மார்ட் பேருந்து நிலையத்திற்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளூர் பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் போராடிட்டு இருக்கிறாங்க, அந்த பேரை மாற்றணும் அப்படின்ட்டு. இது தொடர்ச்சியாக எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்குது. எல்லா ஊர் பேருந்து நிலையமும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையமா இருக்குது. கலைஞர் கருணாநிதி தவிர தமிழ்நாட்டை யாருமே தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு 100 வருடம் கழித்து வர்ற மடையர்களுக்கு தெரியவா போகிறது நாம் என்ன செய்தோம் என்று. அப்படிங்கிற மாதிரி இந்த புகைப்படம் இந்த தலையோடு இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைப்பும்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொல்லி திமுக அமைச்சர்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து விடியல் ஆட்சி, அது கலைஞர் ஆட்சின்னு கூட சொல்ல, விடியல் ஆட்சி தான் அதுக்கு பேரை மாற்றி வச்சுட்டாங்க. கலைஞர் ஆட்சிங்கிறது ஊழல் ஆட்சின்னு தெரியும், குடும்ப ஆட்சின்னு தெரியும். திமுக ஆட்சின்னு சொன்னாலும் மக்கள் கிட்ட நல்ல பேர். எல்லா ஆத்துமலுக்குள்ள கனிமூல கொள்ள எல்லாமே நடந்த ஆட்சி தான், இருட்டு திருட்டு எல்லாம் நடந்த ஆட்சி தான். அப்போ அதை செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த கலைஞருங்கிற பிராண்டை எங்கே கொண்டு வைக்கலாம்? பஸ் ஸ்டாண்டு வச்சு விடு, இந்த மாதிரி வந்து நூலகத்துக்கு வச்சு விடு, ஏறுதல் உலகத்துக்கு வச்சு விடு. விருதுநகர் மாவட்டங்கிறது இப்போ மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் 75 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து இறந்து போன சங்கரலிங்கனார் அவர்களுடைய பிறந்த மாவட்டம். தியாகி சங்கரலிங்கனார் நினைவு பேருந்து நிலையம் வச்சிங்கன்னா யார் சங்கரலிங்கனார்? ஒரு தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்க, தமிழ்நாடுன்னு பேர் வைக்க ஒரு தமிழை இறந்திருக்காண்டா அப்படின்னு இளைய தலைமுறை புரிந்து கொள்வாங்க. கர்மவீரர் காமராஜர் அந்த மாவட்டத்தை பிறந்தவர், நேர்மையான ஆட்சியை குடித்தவர், 14,000 பள்ளிக்கூடங்கள் கட்டவர், பல அணைகளை கட்டினவர், தொழிற்சாலை கொண்டு வந்தவர், நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நடத்தியவர். அவர் பேரை அந்த நிலத்தில் வைக்கலாம். இப்படி எண்ணற்ற தியாகிகள் அந்த மண்ணில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய பேரெல்லாம் வைக்கிறத விட்டுவிட்டு கருணாநிதிக்கும் விருதுநகருக்கு என்ன சம்பந்தம்? திருவாரூரில் ஒரு பேருந்து நிலையம், சரி அந்த மாவட்டத்துக்காருங்க அந்த பேரை வச்சாங்கன்னா பரவாயில்ல. சென்னையில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதியிலேயோ எங்கேயோ ஒரு பேருந்துக்கு பேர் வச்சுட்டாங்க, கிளாம்பாக்கம் கூட வச்சாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு நடந்து போகலாம். மதுரையில் ஏறுதலூர் வளாகத்துக்கு கலைஞர் பேர். கலைஞர் இன்னைக்கு ஏறுதலுன்னாரு, தழுவினாருன்னு விடுங்க, புத்தகத்தை தழுவிருப்பாரு, இது தழுவிருப்பாரு. ஏறு தழுவினாரா? இல்லை. ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. ஜல்லிக்கட்டு குறித்து தான் ஆய்வு பண்ணியிருக்காரா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டாரா? ஜல்லிக்கட்டு தடையை உடைக்க பாடுபட்டாரா? எதுவுமே கிடையாது. ஆலைகள் அடக்குனதே இல்லை. அப்புறம் அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள், அதுவும் திருச்சிலையும் அதே போல் சூரியூரில் வந்து ஒரு வளாகத்தை கட்டி அங்கேயும் கருணாநிதி பேரை வைக்கணும்னு அன்பில் மகேஷ் பையா மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாப்புல. திருச்சியில் நூலகம் கட்டியும் கலைஞர் பேர், மதுரையில் நூலகம் கட்டியும் கலைஞர் பேர். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து பல அழிந்து போன சுவடிகளை மீட்டெடுப்பதற்காக உதவி செய்து சுவடிகளை நூல்களாக மாற்ற உதவி செஞ்சவர் வந்து வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவர் மூலியமாகத்தான் பல திருக்குறளே பொது நூலகங்களுக்கு வந்திருக்கு. திருக்குறள் என்பது பொதுவழியில் இல்லை, பொதுவழியில் தான் திருக்குறளை பொதுவழிக்கு எல்லா நூலகங்களுக்கும் கிடைக்கிற வழிக்கு பண்ணது வந்து வள்ளல் பாண்டித்துரை தேவர். அச்சில் ஏற்றி கொண்டு வர்றார். அச்சில் ஏற்றி இருக்கு, அது பல பிரதிகள் எடுக்கிறது வள்ளல் பாண்டித்துரை தேவரான அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம். இப்படி நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரிய நூல்களை வந்து மீட்டெடுக்க உதவி செஞ்சவர், 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழை பாதுகாத்தவர். அவர் பேர் தானே வைக்கணும். அவர் பேரை வைக்காம மதுரையில் நீங்கள் எதுக்கு அவர் பேர்? நீங்கள் இங்கே அண்ணா நூலகம் இருக்கு வச்சுட்டீங்க, உங்கள் ஊரில் கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் கட்டி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் சுடுகாட்டுக்கு பேர் வச்சாச்சு, அங்கேயும் எதுக்கு வைக்கணும்? அப்போ எல்லாத்தையும் பிராண்டாக மாற்றுவது. இந்த சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா சுடுகாடு, சிவா துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட். இப்போ அதானி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அதானி போட்டிருக்குன்னா அதானி காசுல போட்டது. இது கருணாநிதி காசுல கட்டப்பட்டிருக்கா? கருணாநிதி காசுல ஸ்பான்சர் பண்ணி முரசொலி அறக்கட்டளையில், 5 கோமம்மாள் அறக்கட்டளையில், இல்லை கலைஞர் கருணாநிதியுடைய ட்ரஸ்ட்டில் இந்த 100 ரூபா நாணயத்தை 10,000 வித்தாங்களே, அந்த காசில் வந்த பாசை வச்சு நீங்கள் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு கட்டுங்க, வாழ்த்துறா வரவேற்கிறோம். மக்கள் காசில் எது கட்டுறீங்க? ஏன் வேற தலைவர்கள்? அதைத்தான் நான் சீமான்னு கேட்குறாரு. 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள், 100க்கும் மேற்பட்ட பெரியார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரியார், அண்ணா, கலைஞருங்கிற இந்த 3 பிராண்டை மட்டும் முன்னிறுத்தாத, அப்போ இதை உடைப்பேன் அப்படிங்கிறாரு. அதை உடைப்பேன்னு சொன்னா ஐயோ RSS, ஐயோ பிஜேபின்றாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது போகிற யாருன்னா இவங்க ஒரு மோனோபொலி கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டீங்க, தொடர்ந்து நீங்களே ஆட்சியில் இருந்துருவீங்களா?
சரி 20 வருஷம் ஆண்டுவீங்களா? 30 வருஷம்? அதுக்கு பிறகு ஒரு தலைமுறை வராதா? அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வராதா? என்னைக்காவது ஒரு நாள் மாறும்ல. இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளை கழிச்சு மாறும். மாறும்போது அவன் வந்து மாத்துவான்ல. முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்படுது கண்ணுக்கு முன்னாடி. ராஜபக்சே தகப்பன் சிலை வச்சாப்புல இலங்கையில சுக்குச்சுக்கா உடைச்சு போட்டு ராஜபக்சே பெட் வரைக்கும் போயிட்டாங்க. ஆட்சிதிகாரம் மாறுற பொழுது இந்த மாதிரி அடக்குமுறையை ஏவி பிராண்ட் பண்ண நினைத்த எல்லா பிராண்டும் உடைக்கப்பட்டிருக்கு. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்தந்த மண்ணின் மக்களுக்காக போராடிய மனிதர்களுடைய பெயரை திமுக அரசு வைக்கல அப்படின்னா எதிர்காலத்தில் திமுகவோட சந்ததிகளே சங்கடப்படுற அளவுக்கு சம்பவம் நடக்கும். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி